சும்மா அந்த பசுபதியை காரணம் காட்டி நீங்க செஞ்ச தப்பெல்லாம் நியாயப்படுத்தாதீங்க. காவேரி குடும்பத்துக்கிட்ட இருந்து குழந்தைய வாங்கி எந்த அளவுக்கு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கீங்கன்னு கொஞ்சமாவது உங்களுக்கு எல்லாம் புரியுதா? ஆனா அவங்களும் எப்படி என்ன பார்க்காம என்கிட்ட பேசாம என்கிட்ட எதுவும் சொல்லாம என்னை விட்டு போனாங்கன்னு தான் எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நீங்க என்ன சொல்லியிருந்தாலும் மாப்பிள்ளை கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அவர் சொன்னா காவேரி கூட்டிட்டு போறோம்னு அவங்க சொல்லியிருக்கணும்ல. அவங்க ஏன் அதை பண்ணல? அந்த நேரத்துல நீ கான்சியஸ்கே வராம இருந்த விஜய். அதுவும் இல்லாம காவேரி கிட்ட பழைய விஷயமெல்லாம் வற்புறுத்தி சொன்னா அது அவ உயிருக்கே கூட ஆபத்தா முடியும்னு டாக்டர் சொன்னாருப்பா. இது தெரியாம நீ காவேரியை பார்த்து அழுது உடஞ்சிருந்தீங்கன்னா அது சரி வராதுன்னு தான் நீ கண்ணு முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க குழந்தைய எங்கள்கிட்ட கொடுத்துட்டு அந்த வீட்டை விட்டே போயிட்டாங்க விஜய். வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ உங்க இஷ்டத்துக்கு அது எல்லாத்தையும் பண்ணிருக்கீங்கல்ல. ஆனா ஒண்ணு, எனக்கும் என் குழந்தைக்கும் நீங்க எல்லாரும் செஞ்ச துரோகத்துக்கு என்னைக்குமே உங்க யாரையுமே நான் மன்னிக்க மாட்டேன். மன்னிக்கவே மாட்டேன். விஜய் 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 என்னாச்சம்மோ? இன்னைக்கு எனக்கு ஸ்கூல்ல இருக்கவே பிடிக்கல. ஏன்? தினமும் ஸ்கூலுக்கு போயிட்டு ஹாப்பியா தானே வருவ. இன்னைக்கு என்னாச்சு? எங்க கிளாஸ் மிஸ் இன்னைக்கு வரல. அவங்க வராததுனால இன்னைக்கு எனக்கு கிளாஸ்ல இருக்கவே பிடிக்கல. அது ஏன்னு தெரியலப்பா. அவங்க ஸ்கூலுக்கு வந்தா அவங்கள பார்த்தா அவங்க கிட்ட பேசினா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு அவங்க வராதது அவங்கள ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சுப்பா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு கிளாஸ்ல இருக்கவே பிடிக்கல. நீ ஃபீல் பண்ணாதடா. அவங்க உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. நாளைக்கு வந்துருவாங்க. கண்டிப்பா வந்துருவாங்களாப்பா? கண்டிப்பா வந்துருவாங்க. இப்பதான்ப்பா எனக்கு ஹாப்பியா இருக்கு. அப்ப நான் ஸ்கூலுக்கு ஜாலியா வருவேன். அவங்க பார்க்கிறதுக்கு நல்ல ஹைட்டா இருப்பாங்க. ஒரு ஹேண்ட்பேக் வச்சிருப்பாங்க. சத்தமா பேசுவாங்க. அவங்க ஏன் கலர்ல இருப்பாங்கப்பா. அவங்களோட ஹேர் நல்லா லாங்கா இருக்கும். அப்பா, இவங்க தான்ப்பா என் கிளாஸ் மிஸ். ஒரு வகையில் விஜய்ட்டு உண்மையை சொன்னது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் இருக்கு. அதே சமயம் விஜய் நம்மகிட்ட பேசுனதெல்லாம் நினைச்சு மனசுக்கு கஷ்டமாகவும் இருக்கு. நம்ம நோக்கம் விஜய் காவேரி வாழணுங்கிறது தான், அவங்கள பிரிக்கணுங்கிறது இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும்
விஜயும் அவன் குழந்தையும் நல்லா இருக்கணும். அதுக்கு அந்த குடும்பத்தை விட்டு அவன் பிரியறது தான் ஒரே வழின்னு அப்ப தோணுச்சு. அதனாலதான் இப்படி போய் சொல்லி இவ்வளவு விஷயத்த பண்ணிட்டோம். விஜயோட நல்லதுக்காக என்னதான் பண்ணியிருந்தாலும் அவன் இடத்துல இருந்து பார்க்கும்போது நாம பண்ணது அவனுக்கு தப்பா தானே தெரியும். அவன் ஏதோ ஒரு வேகத்திலையும் கோபத்திலையும் இப்படிலாம் பேசிட்டான். அதுக்காக நீங்க அதையும் நினைச்சிட்டு இருப்பீங்களா? விடுங்க மாமா, பார்த்துக்கலாம். இல்ல மாப்பிள்ள, இந்த விஷயத்துல நாம ரொம்ப சுயநலமா யோசிச்சு அவங்க 2 பேரோட வாழ்க்கையை வீணடிச்சிட்டோமோன்னு பல தடவை தோணிருக்கு. நீங்க ஏப்பா அப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? நாம விஜய்க்கும் அவன் குழந்தைக்கும் நல்லது தான்ப்பா செஞ்சிருக்கோம். ஆனா அவ அதை புரிஞ்சுக்கலன்னு நினைச்சுக்கோங்க. பாட்டி பாட்டி அடி தங்கம், ஸ்கூல் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சது பாட்டி. மார்னிங் நான் ஸ்கூல் போறப்ப உங்ககிட்ட சாக்லேட் கேட்டதுக்கு ஸ்கூல் முடிஞ்சதோ தரேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப கொடுங்க. சரி தரேன், இரு எடுத்துட்டு வந்துடுறேன். உட்காந்துக்க, உட்கார். இரு எடுத்துட்டு வரேன். காலையில சொன்னதை மறக்காம ஞாபகம் வச்சு இப்ப கேக்குற பாரு. இதே கவனம் படிப்பு விஷயத்துல இருக்கணும். என்ன? சரிங்க தாத்தா. பாத்தியா, இதுதான் அந்த சாக்லேட்டு. இந்தா. அம்மோ, சாக்லேட்லாம் வாங்கக்கூடாது. இங்க வா. அப்பா ஒரே ஒரு சாக்லேட் பா. அம்மோ, நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல. காலையிலேயே குழந்தை ஆசைப்பட்டு கேட்டா. நான் தான் ஸ்கூலுக்கு போற நேரத்துல கொடுக்க வேண்டாம், சாயங்காலம் கொடுக்குறேன்னு சொன்னேன். ஒரு சாக்லேட் தானே விஜய், சாப்பிட்டுட்டு போட்டுமே. என் குழந்தைக்கு என்ன சாப்பிட கொடுக்கணும், அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க யாரும் அவளை கேர் பண்ணிக்க வேண்டாம். என்னப்பா உன் குழந்தைய இப்படி பிரிச்சு பேசுற? அவ நம்ம வீட்டு குழந்தை. நாம எல்லாரும் சேர்ந்துதான் அவளை நல்லா பாத்துக்கணும். இத்தனை வருஷமா நீங்க அவளை எப்படி நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னு தான் இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேனே. இவ குழந்தை, இவளுக்கு தான் எதுவும் பெருசா விவரம் தெரியாதுன்னா நானும் என்ன சுத்தி நடக்கிறதெல்லாம் உண்மைன்னு முட்டாள்தனமா இத்தனை நாள் நம்பிட்டு இருந்திருக்கேன். விஜய், நீ எதை மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு தெரியுது. ஓ கோபம் நியாயமானதுதான், அதை நாங்க மதிக்கிறோம். அதுக்காக குழந்தைய நாங்க பாத்துக்க கூடாது சொன்னா எப்படிப்பா? இனி என் குழந்தைய நான் பாத்துக்கிறேன்னு அர்த்தம். இப்படி பேசினா எப்படிப்பா? இத்தனை வருஷமா உங்ககிட்ட மறைச்ச விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டோம். எப்பேற்பட்ட சூழ்நிலையில எதனால அப்படி ஒரு முடிவு எடுத்தோம்னு உனக்கு தெளிவுபடுத்திட்டோம். இன்னும் நீ அதை புரிஞ்சாம இப்படி பேசினா நாங்க என்னப்பா பண்றது? இப்ப கூட நான் புரிஞ்சுக்கிட்டதுதான் தப்புன்னு சொல்றீங்களே தவிர நீங்கெல்லாம் செஞ்சது தப்புன்னு உங்க யாருக்குமே தோணல. நீங்க பண்ண விஷயத்த நினைச்சு உங்களுக்கு கூடவா தாத்தா மனசு உறுத்தல? இவ்வளவு சுயநலத்தோடய இந்த உலகத்துல மனுஷங்க இருக்காங்கங்கிறத உங்களெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன்.